சாட்டர்டே ஈவினிங் எங்கள் வீட்டில் எல்லாருமே கீரை சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஒன்றா குழம்பு வைப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பொரியெல்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. சரி, வேறு எதுலையாவது இன்ஃப்யூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ ஒரு வீடியோவில் பாலக்கீரை வச்சு மோமோ செய்கிற ரெசிபி பார்த்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நிஜமாவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. மோமோஸோட அவுட்டர் லேயரை மைதாவில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாலக்கீரை, கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா சேர்த்து பிளான்ச் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சதை கோதுமை மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடணும். அடுத்ததாக ஸ்டஃபிங்க்கு வெஜ் ஆர் நான்வெஜ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கேபேஜ், கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் மெலிசா வர மாதிரி மாவு தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரில்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம்னா மோமோ ஷேப் சூப்பராக கிடச்சிரும். ஃபைனலாக இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா மோமோஸ் ரெடி. டேஸ்ட் என்னமோ அருமையாக தான் இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு தான் 2 hours ஆகும். ஆனால் 2 நிமிஷத்தில் காலியும் ஆயிரும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.